மலரா ஒரு மலர் எடுத்து மாலை ஒண்ணு என் தாயை செய்து வந்தேன். மலராக மாறக்கூடாதா என் அம்மாவி பாட்டிலே கூடக்கூடாதா? மலராக சின்ன சின்ன மலராக வண்ண வண்ண மலராக மாறக்கூடாதா என் அம்மாவி மார்பினிலே கூடக்கூடாதா? ஓடக்கர மண் எடுத்து உன் உருவம் செய்து வச்சு ஊரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்து அம்மாவி செல்லி அம்மாவி கோவிந்தா என்று அழைத்தால் வரமாட்டான். கண்ணா அண்ணா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த கண்ணன் பரந்தாமன் வார்கடலேசன் கார்மேக மன்னி கமல கண்ணன் ஒன்ன வருவானா? நிச்சயமாக வருவார். அண்ணா கண்ணா கோவிந்தா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய். உனது அண்ணன் அவனும் இங்க வர முடியாது. உன்னை காப்பாற்ற யாருமே கிடையாது. எனக்கு அடிமைப்பட்டவன் நான் இடக்குறைவனை
ஏய், ஏய், ஏய். ஏய் ஏய் யாரனா அமெரிக்கா ஜாத்த மெர்சி தோஸ்னு போற எங்க போடுற அப்படியே வீட்டுக்கு போலான்னு பாக்குறியா உட்காரு எதிரே உட்காரு எதிரி அண்ணா கண்ணா கோவிந்தா இந்த தங்கையை காப்பாற்ற வரக்கூடாதா அண்ணா அண்ணா என் தலையின் விதி இதுவா ஏன் படைத்தாய் ஆண்டவனே ஏதும் அறியாத பாவி ஏந்திரை நான் வாடுகின்றேன் என் தலையின் விதி இதுவா என் தலையில் இது எதுவா ஏற்படைத்த ஆண்டவனே ஏதும் அறியாத பாவி ஏது நான் பாடுகிறேன் ஏது நான் பாடுகிறேன் என் தலையில் இது எதுவா என் தலையில் விதி இதுவா ஏன் படைத்தாய் ஆண்டவனே ஏதும் அறியாத பாவி ஏந்திரை நான் வாடுகின்றேன் என் தலையில் விதி இதுவா என் தலையில் இது எதுவா சூதுவாதில் ஆதிரங்கு பூந்ததொரு வேதனையும் என் தலையில் இது எதுவா ஏற்படைத்த ஆண்டவனே ஏதும் அறியாத பாவி ஏகி நான் வாடுகிறேன் ஏகி நான் வாடுகிறேன் என் தலையில் இது எதுவா என்னே என்றும் என்னே என்றும் ஆசை வாசி பேசியதற்கும் என் தலையில் இது எதுவா ஏற்படைத்த ஆண்டவனே ஏதும் அறியாத பாவி ஏகி நான் வாடுகிறேன் ஏகி நான் வாடுகிறேன் என் தலையில் இது எதுவா என்ன ஒப்பாரிமிக்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஓட்டா செத்தானா இல்ல ஒப்ப செத்தானா எந்திரி சரி முட்டி போட்டு வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குதா பாமர மக்கள் அனைவரும் குழந்தை இல்லாத காலத்தில் உன் ஆலயத்தை முட்டி போட்டு வர்றாங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உன் ஆலயத்தை முட்டி போட்டு வர்றாங்க நீ முட்டி போட அண்ணடி முட்டி போறதுக்கு அவ்வளவு பால் மாதிரி என்ன ஏய் பாமர மக்கள் அனைவரும் தன்னுடைய குலகால் திருமணமில்லை உன் ஆலயத்தை எப்படி அங்க பிரச்சனை வர்றாங்களோ அதே மாதிரி வா நானாடா ஓத்தல வருவா நானாடா அடே அண்ணா கண்ணா கோவிந்தா காக்கை சிறகிலே நந்தலாலா உந்தன் கரியனினோ ஊதுதலா காக்கை சிறகிலே நந்தலாலா அண்ணா காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரியனிலும் தோன்றுதலா நந்தலாலா எவ்வளோ பொறுமையா வரா பாடுறா அது அவன் அதுக்கு உதவி பண்றான் அவன் என்ன புடிச்சு விட்டுக்கிறீன்னா அது ஒண்ணு இல்ல இதே சாங்கல தொட்டு பாத்துக்கிறியா ஆயா நீ ஆத்தாடா ரே பாவிய தாய் நான் தொட்டு ஆடி மாசம் மேல் காத்துல இளவு மஞ்சள் எப்படி பறக்கும் ஆனா நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன் நான் உனக்கு யார் எடுக்கா சத்தியமா சொல்றேன் என்ன அச்சிக்காத்த போட போகுது ஆட்டோ டொக்கு வந்து ஆட்டோல டொக்குல சொட்ட சத்தியமா சொல்றேன்
அம்மா தாயே, நீ இருப்பது உண்மையாக இருந்தா ஏறக்கூடாது. இந்த இடத்துல இதே உள்ளே சுத்தணும். எனக்கு சாபம் கொடுக்குறா எனக்கு அது போய் அந்த மாரியாத்தாவோட பஞ்சாயத்து வெட்டி போட்டா ஊருக்கு ஆகாம போச்சம்மா. நான் ஓலைய தயாரா வச்சுக்கிறேன். நான் காட்டு பண்ணி என்ன காட்டு பண்ணியா நான் பண்ணினியா வயல சொன்னேன். ஓலை எழுதி வச்சுக்கிறேன். அடிக்கடி அந்த சமாசாத்திரம் பேசுறதுன்னா நாத்தியம் மேல என்ன பண்றேன்னா நாங்க 2 பேரும் பார்ட்னர். அவர் கம்பி வச்சு புடிச்சுன்னு இருப்பாரு, நான் கீழே தீசின்னு இருப்பேன். நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு சொல்லாத உனக்கு தெரியாதான் சொல்லு. அப்படி நடிப்பு நீ அப்படியே என்ன சேகரியா என்ன சேகரியா உங்க லிஸ்ட்ல என்ன சேகவே சேகாத. ஏன் சேகர் கூட காலி பாட்டு போறீங்க இறங்கினா. ஆனா இம்மா அத்தனை சொல்றேன் நானு சத்தியமா என் மனமா என் மனது சொல்றேன் சத்தியமா சத்தியமா என் அம்மாளுக்கு ஒரே அப்பனா இருந்தா நீ செத்துடா கால. நீ அட பாவியா ஒரே அப்பனா அம்மாளுக்கு ஒரே அப்பனா சத்தியமா இருந்தா நீ காலைல செத்துடா. முஜே சந்தேகமா தான் நீ செத்தாய். நீ செத்துடா. போறடா உன் பொண்ணை தூத்து நாதடா வர்றான். நந்தலாலா தலைக்காணி சொல்லி இருந்தா நான் வாங்கி வந்துருக்கேன். என்னை தொட்டத்தாலே கட்டி கடவுளை கணவனே மனைவியின்றி போகாமல் உனக்காக நான் பலி கொடுத்து விட்டேன். என் மனைவி இறந்து விட்டார். நாய் அப்படிதாங்க ஓலை குட்டி நாய்ங்க. ஒண்ணு சொல்லிட்டு அது சொல்லு. ஒரு அம்மா எங்க அம்மா இல்லங்க, உங்க மனைவி தான் எனக்கு அம்மா மாதிரி. அம்மா மாதிரி இருந்தாங்க அவங்க. அழாம சொல்லு. அவரே மனசை தடுத்தப்படுத்தி வச்சுக்கிறாரு. நீ என்னடா இந்த மாதிரி ஆயுதுங்கிற? மன கஷ்டமா இருந்தா ஒரு வாய் ஆன்ஸ் போட்டுக்க ஐயா. ஒரு ரூபா ஆன்ஸ் போட்டுக்கணுமா? என்ன ஐயா உங்களுக்கு தெரியாதா ஐயா? வரும்போது கூட அவன் எடுத்து போட்டு மாட்டிப்பா. நரம்பு பார்த்துருவோம் பண்றியாப்பா, மெட்டலுக்கு பண்றியாப்பா. என் மனைவியை போறாமல் என் மனைவியை உனக்காக நான் கொடுத்து விட்டி. இந்நேரம் நான் தொட்டுத்தாலி கட்டிய மனைவி இருந்திருந்தால் இருந்திருந்தால் வெளியே சென்ற கணவன் எப்பொழுது வருவார் என்று எனக்காக வெண்ணி வைத்து என் உடலை சுத்து வைத்து என குறிப்பிட்டிருப்பார். யார் செய்து சுட தண்ணிய அவரை விட உனக்கு தானே துக்கம் அதிகமா வருது. அவர் மனைவிலன்னு கூட அவர் துக்கம் பண்ணலடா. அம்மா சுடு தண்ணியா அம்மா ஐயா மேல ஊத்துவாங்க, நான் வைக்க தூத்துவேன். நான் எருமாடா நீ நினைக்கல. நான் உங்க தண்ணி ஊத்த தேய்ச்சிட்டேன். ஓ கொண்டு வா போ, நான் குளிக்கணும். வா நாங்களே குளிச்சு 3 வாரம் ஆகுது. நான் குளிச்சு 3 வாரம் சொல்லுங்க. ஓ கை தூக்க பா, ஊரே தூக்குதுடாப்பா. அப்பா 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 ஐய் சாகடா பா, நான் பார்க்கற மிச்சன் வந்துதுடாப்பா. ஆமா கால் எடுத்து வேபி வெச்சிக்கிறேன்டா.
மதுரை சீரா முருகையே வாடா கோவிந்தா இருந்தும் பார்வையில் இருந்தும் பார்வையில்லை மடி இருந்தும் தெரியவில்லை மதி இருந்தும் மார்க்கமில்லை ஒரு மார்க்கம் சொல்ல யாரும் இல்லை அமைதி குலைந்தது ஆசை என்றும் அழிந்தது அமைதி குலைந்தது ஆசை என்றும் அழிந்தது நடந்த கதைகள் தொடரும் எழுதி நாடும் அதனை நினைத்திருந்தே ஏய் ஐயா நீராடிட்ட ஆமா போய் சாப்பாடுறா பசிக்குதா டேய் ஐயோ என்னடா சாப்பாடு எடுத்துக்கறா ஐயா அதுக்கு இல்லைங்க நேரம் நம்ம அம்மா இருந்தா நம்மளுக்கு ரகரகமா சமைச்சு போட்டுருப்பாங்க அது சுவையான உணவை தரவாழ இலை போட்டுருப்பாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்போம் 32 வகை பதார்த்தம் நமக்கே பசி இல்லாட்டாலும் வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படியே பசி பசி வர்றதுக்கு முன்னாடியே முன்னறிந்து சாப்பாடு உணவு செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சிருப்பாங்க பசியை தூண்டு வாங்க நினைக்கிறா பாத்தியா செக்கு வலை கேட்டோம் நேரம் நடியாச்சு பசி கொண்டு வா சாப்பாடு நானாடா யார் போவாங்க அப்ப யாரு எங்களை பார்த்தா சோறு ஆக்குறமே நாங்களே சரி போனா போதும் வீட்டுல தெரியாத சோறு ஆக்கி கொடுத்துட்டு வரோம் நாங்க ஏன் இந்த இடத்துல நீ ஆக்கி கொடுத்தா இப்போ நாங்க எவ்வளவு வேலை செய்யறது நாங்க சொல்லு பாப்போம் தியானம் தேய்க்கிறோம் துணி துவைக்கிறோம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வரோம் இதுக்கப்புறம் ஒண்ணுன்னா நீ செஞ்சு கொடுத்தா தெரியல அச்சுங்க நானாடா வீட்டுல சாப்பாடு செய்யணும் எனக்கு தெரியும் ஏய் அடடா. சாப்பிட்ட தட்டு 3 நாளா நான் கூட தலை போட்டு தரணும் அப்படி செத்துட்டியா தலை மோட்டலன்னா அப்ப அதான் அப்படிதான் வைப்பாங்க சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு ஏந்து வந்துட்டு வரான் எடுத்து போய் வைக்க மாட்டேன் நான் அது மாதிரி ஆளு அதனால தானே ஆளு பெருத்து போய்க்கிற தட்டை கிட்ட கழுவி வச்சா தானே உடம்பு கொஞ்சம் சிலைமா என்ன மாதிரி இருந்திருக்கும் என்ன பாக்குது எவ்வளவு சீமாக்குற பார்க்கலாமா என்ன எடை போட்டா என்னை விட உன்னை ராமாபுரம் காட்டுக்காயிட்டு குத்தலாமா இல்ல சித்தாமூருக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அண்ணாண்ட எடுத்துன்னு குத்தலாமான்னு பாருங்க செய்யுறியே தாண்ட மாட்டேன் என் மகனை நீ ஏய் 10 பண்ணி குத்துறோம் பார்த்து எங்கடி சாப்பாடு கொண்டு வாசிக்கிறா வா எங்களுக்கு வேற பேசி எடுக்குது வேற பேசி எடுக்குது அதான் அது நேத்து வேட்டாடி பசி எடுக்குது உக்காருங்க புலவரே புலவர் ஒரு சிக்கிறா சாப்பாடு போட்டு பாதி வச்சுக்கிறேன் சரியா பாதி சாப்பாடு போட்டு பாதி சாப்பாடு வச்சுக்கல யாரு வச்சுக்கிறா தெரியாம தான் கேக்குறேன் 300 கொட்டைய பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க
பெருந்தி நீ சொல்ல மாட்டேங்க. உண்மையை தான் சொல்ல போறாங்கன்னா இப்போ திட்டமாவோட துண்ட பாவி ஆவா ஓ இல்லையே துண்டாவையம்மா காராமணி கோதுற மாதிரி கோதுறாயம்மா பின்னாடி போட்டு வந்துருவா. வா அந்த மீன் தலையை வச்சிட்டாங்க போல்தா ஏங்க என்ன தலையை வச்சிட்டீங்க நடுமயமா கண்டமா கொடுங்கன்னு கேட்கறான். கண்டமாடா இதே ஆனா உன்ன மாதிரி ஒரு தீனி பாண்டாரத்தை நான் பார்த்துட்டேன். அப்பா உக்காந்துதான் அடிக்கிறேன் அம்மா. நாங்க சூத்தியா கழுவ மாட்டோம், கைய கழுவு போற நீ சாப்பிடு. எப்படி இருந்தா சாப்பிடு. நாங்க வெயிலுக்கா போய் அப்படி காமிச்சோன்னா கூச்சிக்கும் பல பழம். நம்மளுக்கு தெரியாதா அந்த இல்லைன்னா அந்த பில்லு அந்த போனா பனி துணி அப்படி பில்லு மேல அப்படி சதுரி இருக்கும். கேசி எத்தனை வர நாய் மூத்திரம் நல்லா இருக்கிறதா கோவிந்தா அலைகடல் துரும்பை என் ஆனந்த வாழ்வும் பறிபோனதே. தலைவரை கவுன்சிலர் பாடினவர் எல்லாம் வாங்க. யாரும் செத்துட்டா மாதிரி ஒன்னும் ஒப்பாரி அவரு செத்தா போயிட்டாரு. கரெக்டா வச்சாண்டா காலைல உட்கார முடியாது. ஒப்பாரி வச்சுக்கிறேன். ஏன் ஒப்பாரி வைக்கிற? அது கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிடுறதே முடிச்சு பாத்துக்கிறேன். ஜீரணமாவத்தா கேட்க நாய் மூத்திரம் வச்சுக்கிறது வந்து இப்ப நீ சாப்பிடுறியா? சாப்பாடு இப்ப நானா சாப்பிட போறது கிடையாது. இந்நேரம் என் மனைவி இங்க இருந்தா எனக்கு அவதான் சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பா. இப்ப சாப்பாடு நீ தானே ஊட்டி விடணும். உக்காரு கடலும் துரும்பை போல ஆனதே. அலைகடலில் துரும்பை போல ஆனதே. ஆனந்த வாழ்வு பறிபோனதே. திட்டமா துண்ண மாட்டேங்கிறாண்டி அம்மா. அடிக்கிறான் பார் அடிக்கிறா அப்படியே. இல்ல தெரு நாய் கூட கொஞ்சம் பொறுமையா துணுண்டா. சோத்தகத்தை பாத்துக்கிறியா இல்லையா? எப்பனா நல்ல வயிறார சோத்த போட்டாங்க. என்ன உன்னமாடா உனக்கு காய்ச்சி எடுத்து போல. சாப்பாடு முன்னாடி பார்த்ததே கிடையாதா? 7 வருஷம் பட்டி அந்த கூட சாப்பிட மாட்டாங்க. எத்துக்கு போய் பாரு குச்சி. மூச்சு பேசி கூட வரல பாவியா. வாத்தியாரா கூப்பிடாரு பாருங்க. வாடா முன்ன வாடா. அவள்தான் முஞ்சிச்சா கொத்தாச்சா முஞ்சி நல்ல நல்ல வெகையா போலாம். அவனை போ கெட்ட போடு. போடு போடு போடு. அவனை ஆட்டுற குரங்கு மாதிரி நிக்கிறான் பாரு. அவனை போடுறா 2. முதல்ல அவனை போடு 2. போடு போடு போடு. அவனை போடுறா. அவனை ஆட்டுறா நல்லா வெய்யா கூட 2 போடு.
போறா 2 போறா. முதல் கேட்டு அடா எச்சலா டேய் நாய் நக்கல ஹாய் சாய் சனினா இவனும் சோத்த பாத்துக்க மாட்டான் பழுகுது. அட பாய் எங்க டிராவல் நிஷாடே பாவிடி டேய் அட நோலா ஏய் போங்க அவன் கூப்பிடுற நான் முறைத்திருவார்கள் அத்தனை செய்து கொடுத்து விட்டாய். இருந்தாலும் கிழக்கு திசையை ஆகிய மக்களும் நடவிற்கு தேவை இருக்குது. நீ ஒருவனை செல்ல வேண்டும். காத்திருக்க வேண்டும். ஓடு ஓடு ஒரு இந்த பக்கமா போன இந்த பக்கமா வந்திருக்கீங்க. கிழக்கு திசை 1000 ஏக்கர் நிலமும் நடவு முடிந்து விட்டது. 1000 ஏக்கர் நிலம் நடவு முடிந்து விட்டது. நீ வருவலா? ஐயா போய் கேள்வி இருக்குது. 1000 ஏக்கர் நிலம் நடவு முடிந்து விட்டதா? ஆமா. ஏய் போய் பாரு. எப்படிங்க இது? இதோ பாத்திரியா மேற்கு திசை. மேற்கு திசையில் 1000 ஏக்கர் நிலம் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. நீ ஒருவரை செல்ல வேண்டும். அறுவடை முடிக்க வேண்டும். நெல்லு வேறு வைக்க வேறு ஓடு. உன்னை இந்த பக்கமா போனேன் இந்த பக்கமா வந்தேன். நடவு முடிஞ்சுன்னு சொன்னேன். இந்த பக்கமா போய் இந்த பக்கமா வந்திருக்கே. மேற்கு திசை 1000 ஏக்கர் நிலமும் அறுவடை முடிந்து விட்டது. முடிந்து விட்டதா? ஆமா. நீ வருவலா? ஆமா. ஏய் போய் பாரு. ஆயிரம் ஏக்கர் நிலம் அறுவடை முடிந்து விட்டதா? 1000 ஏக்கர் நிலம் அறுவடை முடிந்து விட்டதா? எத்தனை மூணு நெல்லாச்சு போய் பாரு. ஐயா 250 டன் ஆகி போயிடுச்சு. 250 டன்னா? ஆமா நெல்லா? சத்தியமா எதுக்கு டன்னு கணக்குல போறீங்களா? மூணு கணக்குல? அப்படி கிடையாதுங்க. எத்தனை மூணு ஆச்சு? அது 250 மூட்டை ஆகி போயிடுச்சு. 250? ஆமா. 1000 ஏக்கராவா? அப்போ ஒரு ஏக்கரா வீட்டு கூட வரையா சொல்லு. விஷயம் தெரியுமா தெரியாதா? அப்படிலாம் கிடையாதுங்க. நான் கதிரா போட்டுக்கிறேன். நான் கூட போடுவேன். ஒரு ஏக்கரா வீட்டு முடிஞ்சது வரையும் கைனி வச்சிருவன கேட்டாலும் பரவாயில்ல. 200 ஒரு ஏக்கரா என்ன ஒரு வேலைக்கு ஒரு ஏக்கரா? என்னடா எதை சொன்னா நம்ம மேல எதனா ஒண்ணு வச்சியா ஒரே ஒரு 200 என்ன 200 அனைத்து வேலைகளை கட்டாமல் செய்து முடித்து விட்டாய். இருப்பது ஒரே ஒரு வேலை. அதை மட்டும் முடித்து விட்டால் இந்த இடத்திற்கு திருவிழாடி என்ன தெரியுமா? என்ன வேலை? நான் தொட்டித்தாலி கட்டிய மனைவி இருந்திருந்தால் வெளியே சந்திரகிழமன் எப்பொழுது வருவானது? எனக்காக வழிமதி விடுவித்து காத்துக் கொண்டதை எனக்கு தேவையான இன்ப சுகத்தை பக்கத்திலே படுத்தி கொடுப்பார். என் மனைவியோட கருத்தினால் என் மனைவிக்கு பதிலாக நான் படத்திற்கு பத்திரி பத்திரி என் பக்கத்தில் படுத்தி எனக்கு நீதாண்டி இன்ப சுகத்தை தரணும். அன்று ஒரு நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் உங்கள் இடமாக பிரிந்து என்னால் தனித்து வாழ முடியும் என்று உங்களை விட்டு பிரிந்து வந்தேனே. உங்களை விட்டு பிரிந்து வந்து இந்த மாநிலத்தில் பல இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றேனே. இறைவா இறைவா. ஓ அன்று ஒரு நேரத்தில் உன்னை பிரிந்து என்னால் தனித்து வாழ முடியும் என்று ஓடி வந்தினி. ஆகினால் எனக்கு நேர்ந்த நிலைமை பார்க்கிறார் சுவாமி.
அப்பனா நீ கூட கூட்டுக்காரன் அவரை வாழலையா? ஆம்பியவன் ஒரு சட்டை கொடுத்தா ஓடி அடி பாவி. எப்போது உன் கணவனோடு நீ சண்டை போட்டுக்கிட்டு என்னால் தனித்து வாழ முடியும் என்று ஓடி வந்தாயோ, அதே தவறுதான் பூலோகத்தில் ஒரு சில பெண்கள் செய்கிறார்கள். ஆம்பியாதான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. உடனே கோயிச்சு ஆத்தா வீட்டுக்கு போறது. ஆத்தா வீட்டுக்கு போனா எத்தனை நாளைக்கு மருத்துவம் இருந்தோம் 3 நாளைக்கு. அதுக்கு மேல அங்க இருந்த ஆத்தாலும் மதிக்க மாட்டான், அப்பனும் மதிக்க மாட்டான், அனந்தனும் மதிக்க மாட்டான். கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தா நீ வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழணும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழணும். அவன் தான் மனித இனத்திற்கு பெருமை. ஆனா எப்படி வேண்டுமானாலும் வாழணும் வாழ்க்கையே கிடையாது. பேரே வேற. கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும். கத்தரியாத கூடனாக இருந்தாலும் சரி, வாய் பேசல பூமியாக இருந்தாலும் சரி, காதி காலாத சிறுவனாக இருந்தாலும் சரி, கால் கரங்கள் குறைந்த முடவனாக இருந்தாலும் சரி, கணவனோடு சேர்ந்து வாழ்ந்ததான் இது வாழ்க்கை. கணவனை சேர்ந்து வாழ்ந்தது வாழ்க்கை கிடையாது. நீ எக்கடி கிட்ட போன அடிக்கடி வந்து எனக்கு தேவை என்ன சொல்லும் முடியாத. நானே நினைத்தாலும் உனக்கு தேவையான இன்ப சுகத்தை என்னால் இப்போது கொடுக்க முடியாது. ஏனென்றால் நான் இப்போது மாதவிடா வருகிறேன். இப்போது உனக்கு மாதவிடா ஏற்பட்ட காலத்தினால் எனக்கு இன்ப சுகத்தை கொடுக்க முடியாது. ஆமா, முன்னோடு நான் இன்ப சுகத்தை அனுபவிக்க வேண்டும். எப்போது வேண்டும் இன்று 7 தினம் கழித்து 8வது தினமே வந்தால் உனக்கு தேவையான இன்ப சுகத்தை நான் கொடுக்கிறேன். ஓ, 7 தினங்கள் கழித்து 8வது உங்களை நாடி வந்தால் எனக்கு தேவையான இன்ப சுகத்தை நீ கொடுப்பாய். ஆமா, நீ உரைத்த பிரகாரம் 7 தினங்கள் கழித்து 8வது நாள் உன்னோட இன்ப சுகத்தை ஒரு உரிமை எனக்காக நீ காத்து கொடுக்கணும். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாடா. போயிட்டு வாடா. போய் வாங்க. இந்த பயம் இருக்கணும் என் மகளை. அண்ணா, கண்ணா, கோவிந்தா, இந்த தங்கை குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாயா? ஏன் காப்பாற்ற வரக்கூடாது அண்ணா?